ஓகே, நம்ம வந்து குடியரசுத் தலைவரை பத்தி பார்த்து முடிச்சிட்டோம். ஏற்கனவே வந்து அந்த பாருங்க, இவ்வளவு வந்து நம்ம குடியரசுத் தலைவரை பத்தி பார்த்து முடிச்சிட்டோம். ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போறது துணை குடியரசுத் தலைவரை பத்தி. இவங்களை பத்தி சட்டப்பிரிவு 63ல சொல்லப்பட்டிருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து ரிப்பீட்டட் பிவைக்யூ கொஸ்டின்ஸ்ல கேட்டதுங்க. நாட்டின் இரண்டாவது உயர்ந்த பதவி யாருடைய பதவி அப்படின்னா துணை குடியரசுத் தலைவருடைய பதவி. எத்தனாவது? இரண்டாவது உயர்ந்த பதவி துணை குடியரசுத் தலைவருடைய பதவி. இவருடைய பதவி வந்து எங்கிருந்து எடுக்கப்பட்டது? லைக் எது மாதிரி அப்படின்னா, அமெரிக்கால இருக்கக்கூடிய துணை குடியரசுத் தலைவர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அதுல இருந்து அதுதான் மூலம். ஸோ அவங்களுடைய பதவிக்கு ஈக்குவல் தான் நம்ம இந்தியாவுக்கு. அவங்களுக்கு என்னெல்லாம் ரைட்ஸ் இருக்கோ அந்த இதுதான் வந்து இங்கேயும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால இவங்க வந்து இரண்டாவது உயர்ந்த பதவி நாட்டின், இந்தியா நாட்டின் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரு? துணை குடியரசுத் தலைவர். இவர்களுடைய தகுதி பார்த்தோம்னா 35 வயது நிரம்பியிருக்க வேண்டும். மாநிலங்களவையில் உறுப்பினர் ஆவதற்கு உண்டான தகுதி இருக்கணும். ஆனா இதுவே நம்ம வந்து குடியரசுத் தலைவர் பார்த்தோம்னா அவங்களுடைய தகுதியும் வந்து 35 வயது வந்து முடிஞ்சிருக்கணும். ஆனா அவங்க வந்து மக்களவையில ஒரு உறுப்பினர் ஆவதற்கு உண்டான தகுதி இருக்கணும். ஆனா இவங்க இருக்காங்க இல்லையா துணை குடியரசுத் தலைவர், அவங்க வந்து மாநிலங்களவையில். அடுத்தது தேர்தல் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க பாருங்க, இதுவும் கேட்கப்பட்ட கேள்விதான். உங்களுக்கே தெரியும், பாலிட்டினா ஃபர்ஸ்ட் ஒரு 3 லெசன்ஸ் வந்து எல்லாமே லைன் பை லைன் இம்பார்ட்டன்டா தான் இருக்கும் இல்லையா. ஸோ சட்டப்பிரிவு 66 உட்பிரிவு 1 படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, மறைமுக தேர்தல் மூலம். அப்போ துணை குடியரசுத் தலைவரை எப்படி தேர்தல் வச்சு எந்த தேர்தல் மூலமா வந்து அவங்க எடுப்பாங்க அப்படின்னா மறைமுக தேர்தல் மூலம். ஸோ இப்படின்னு கேட்கலாம், மறைமுக தேர்தல் மூலம் வந்து யாரை தேர்ந்தெடுப்பாங்க தேர்தல் அப்படின்னு கேட்கும்போது குடியரசுத் தலைவரா துணை குடியரசுனா துணை குடியரசுத் தலைவர் தான் நீங்க எழுதணும். இவங்களுடைய பதவி நீக்கம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 14 நாளுக்கு முன்னாடியே வந்து முன்னறிவிப்பு கொடுத்துடணும். இரண்டாவது வந்து மாநிலங்களவையில் பெரும்பான்மை தீர்மானம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் மக்களவை ஒப்புதல் மூலம் பதவி நீக்கம் செய்யலாம். அவ்வளவுதான். இந்த 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்களுடைய செயல்பாடுகள் பார்த்தோம்னா குடியரசுத் தலைவருடைய வேலை இருக்கு இல்லையா, ஸோ அவங்களுடைய வேலையும் இவங்க துணை குடியரசுத் தலைவர் ஷேர் பண்ணி பண்ணணும். ஆனா இதுல என்ன ஒரு விஷயம்னா, இப்ப குடியரசுத் தலைவர் வந்து இல்லாத நேரத்துல இந்த துணை குடியரசுத் தலைவர் தான் 6 மாசம் காலம் வரை குடியரசுத் தலைவராகவே வந்து லைக் குடியரசுத் தலைவர் லைக் பிரசிடென்ட் மாதிரியே இருந்து அவங்களுடைய வேலை எல்லாமே, குடியரசுத் தலைவருடைய வேலை எல்லாமே வந்து துணை குடியரசுத் தலைவர் தான் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது முடிவு செய்வாக்கு, கேஸ்டிங் ஓட் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிவைக்யூ கேட்கப்பட்டது, நான் படிச்சிருக்கேன். பிவைக்யூல வந்திருக்குது. சட்டப்பிரிவு 100ல என்ன சொல்றாங்கன்னா, மாநிலங்களவையில் சட்ட மசோதா மீது வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் துணை குடியரசுத் தலைவர் வாக்கு அளிக்கலாம். அவ்வளவுதான். இப்ப நம்ம பார்த்தோம்னா 1969 வருஷத்துல இந்நாள் வரைக்குமே 1969 வருஷத்துல அந்த ஒரே ஒரு டைம் மட்டும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, அப்போ இருந்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யாருன்னா ஹிதாயத்துல்லா அப்படிங்கிற இவர் வந்து பிரசிடென்ட்டா வந்து குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட்டா வந்து பொறுப்பேற்று இருக்காரு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த டைம்ல அந்த பொறுப்புக்கு வந்து குடியரசுத் தலைவருடைய பொறுப்புக்கு அவரும் இல்ல, துணை குடியரசுத் தலைவரும் இல்ல. அப்போ இப்போ வந்து அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த பதவிக்கு வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் பொறுப்பேற்றுவாங்க அப்படிங்கறது தான் இங்க சொல்றாங்க.